இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னாக்கா சவுதி அரேபியாவில் அதை கோபாலில் இருக்க கேரி 4. ஆக்சுவலாக இது வந்துட்டு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா எம்பையர் சினிமாஸ். ஸோ இந்த எம்பையர் சினிமாஸில் இப்போ நம்ம பார்க்க போகிற மூவி கோட், அதாவது தளபதி படம் சவுதி அரேபியாவில். பயங்கரமாக இருக்குல்ல. உள்ளே ஒரு அட்டகாசமான ஒரு செட்டிங், பயங்கர செட்டப்பு. சீட்டிங்க்கு நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்க ஒரு நல்ல ஏரியா. எப்பா உள்ளே போயிட்டு எகிரி குச்சி விளையாடுவாங்க போகுது, விளையாடுறதுக்கான ஒரு ஏரியா. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு கிட்ஸுக்கான பிளேஸ். இந்த ஸ்க்ரீன் நம்பர் 15 தான் இப்போ நம்ம பார்க்க போகிற கோட்டு. பட் அதுக்கு முன்னாடி இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட். இப்போ தான் வந்துட்டு சர்வீஸ் பண்ணிட்டு போனாங்க. ஒரு ஷோக்கும் சர்வீஸ் பண்ணுவாங்க போல இருக்குது. ஆஹா, இதாங்க ஸ்க்ரீன் 15. பயங்கரமாக இருக்குது ஸ்க்ரீனு. இது இதுனா இது படுத்துட்டு பார்க்குறது. இது நல்லா இருக்குதா, படுத்துட்டு பார்க்குற மாதிரி, படுத்துட்டே பார்க்குறதுக்கு. கோட் என்ன நம்பரு? சீட் நம்பர் E3, E4, E5. The greatest of all time. This is mean the goat. இப்போதான் எனக்கு தெரியுது இந்த கோட்டோட ஃபுல் ஃபார்ம். நம்மளுக்கு இந்த மூவி கடைசி 10 நிமிஷத்துல இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. ஸோ தீபக் கேட்டாப்ல, சரி பண்ணிட்டு நம்ம அப்படியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கோம். ஈல சீட் நம்பர் இது 5, 3, 4 இங்கே இருக்கு. வெல்கம் டு எம்பையர் சினிமா. ஃபியூச்சர் ஆஃப் சினிமா. எஃபெக்ட் பயங்கரமாக இருக்குல்ல. இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிறது எதில் எடுத்துகிட்டு இருக்கேன்? கபானி எங்க பாருங்க கபானிலாம். சரி ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு கமெண்ட் பாசிட்டிவும் நெகட்டிவும் இருக்கு. பட் கோட் படம் பார்த்துட்டு நம்ம ரூமுக்கு பேக். ஸோ கோட் படம் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க. ஆக்சுவலாக நம்ம ப்ளூ சட்டை மாறனுக்கெல்லாம் நிறைய கண்டென்ட் கிடச்சிருக்கோம். என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஃபைட் சீன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சேசிங். அதாவது ஸ்டார்டிங்கே வந்துட்டு அந்த மாதிரி சில அன்பிலீவபிள் விஷயத்தெல்லாம் காமிச்சு பிலீவ் பண்ணுங்க சார்ன்னு சொல்கிற மாதிரி தான் சில விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி ஒரு நெகட்டிவ் 2 இடத்துல இருக்குது. ஒரு இடத்துல பிரபுதேவா வந்துட்டு ட்ரெயினில் எகிரி உள்ளே போகிற சீன்லாம் பார்க்க சொல்லுவா, அட்டே கடவுளே இது எப்படி நடக்கும் அப்படின்லாம் தோணும். பட் ஒரு கமர்ஷியலாக வந்து என்ஜாய் பண்ணணும், ஒரு மூவியை பார்க்கணும். அந்த மூவியை பார்த்து நம்ம இங்கேருந்து நிறையா கற்றுக்கிட்டு போயிட்டு சயின்டிஃபிக்காக நிறைய விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிலாம் மூவி பார்க்க வரக்கூடாது. அது படிக்கிறதுக்கு போகணும். இங்கே வந்தால் என்ஜாய் பண்ணுவோம், என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவோம் வர்றதுக்காக இந்த மூவி ஒரு பக்கா பேக்கேஜான மூவி. ஆமாம், அதாவது நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. பட் அந்த காலத்தில் நிறையா மூவியில் பார்த்த மாதிரி தான் இருக்கும். பட் இதை விஜய் பண்ண சொல்ல அது இன்னும் கொஞ்சம் அது ஒரு அடிஷ்னலாக ஒரு மசாலாலாம் போட்டு கொடுக்க சொல்ல ஒரு வெங்கட் பிரபுவோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸில் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி தான் இது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாரும் சொல்கிற நெகட்டிவ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நான் பார்த்தது, அதாவது அடுத்தது என்னன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்வோம். ஸோ அடுத்தது என்னன்றது எல்லா சீன்லையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் இல்லை. அன்எக்ஸ்பெக்டட், அதாவது விஜயகாந்த் வந்துட்டு உள்ளே வர்ற மாதிரி காமிக்கிறதும், அந்த இடத்துல விஜய் இன்ட்ரோ ஆகிறத காமிக்கிறதும், அதை விட்டுட்டு பையன் உள்ளே இறங்குறதும், பையன் இறந்ததுக்கப்புறம் உள்ளே வர்றது, எப்படியெல்லாம் சில விஷயம்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கு மூளையை கசக்கி அதை ஒரு கதையாக எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி ஒரு டைரக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்த வெங்கட் பிரபு சூப்பர். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அதான் வந்துட்டு சவுதி அரேபியாவில் நம்ம வந்துட்டு தளபதியோட படத்தை பார்க்க சொல்ல அது ஒரு கூஸ் பம்ப்ஸ் தாங்க. அதுவும் வந்து நைட்டு 12 மணிக்கு நம்ம இந்த ஷோவை பார்த்தோம். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா மேட்ச் விளாட போனோம். இப்போவே பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு. ஸோ இந்த மூவியை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள், போர்லாம் அடிக்காது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ஜாய் பண்ணலாம்.
மீண்டும் ஒரு நல்ல வீடியோ திரும்ப சந்திப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் கோட் இஸ் வேற லெவல். பாய்.